ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அரபியன் சாப்பாடு பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் மூவாஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன இருக்குண்டாக்கா, பச்சைப்பயிறு இருக்குது, கோழி இருக்குது. அதில் நம்ம சாப்பாடு செய்கிறது அது எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். பச்சைப்பயிறு ஒரு 2 கப்பு ஊற வச்சு அதை நான் கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை நான் வேக வைக்கிறேன். சும்மா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வைக்கணும் கூட அவசியம் இல்லை, அப்படி நீங்கள் டேரெக்டாக போட்டோம் வேக வைக்கலாம். அரிசி ஒரு 1 கிலோ அளவில் எடுத்து வச்சுருக்கிறேன், கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம். ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். ஒரு 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதையும் போட்டுக்கிறோம். நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் சேர்த்துங்க, சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியில் அதை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வதக்குறோம். பார்க்க பிரியாணி மாதிரி இருக்கும், ஆனால் பிரியாணி டேஸ்ட் இருக்காது, இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு உப்பு என்னுடைய கணக்குக்கு ஒரு 3 டீஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன், நான் செய்கிற அளவுக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏற்றப்பல நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா கோழியே 1.5 கோழி இருக்குது, 1400 கிராம் சிக்கன் இருக்குது. பச்சைப்பயிறு இருக்குது, அரிசி இருக்குது, இதனால் நான் உப்பு கூடுதலாக போட்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்குங்க. அடுத்தது பே லீஃபு, பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை போட்டுங்க. சின்னமன் ஸ்டிக்கு, பட்டை ஒரு 2, கிராம்பு ஒரு 6, ஏலக்காய் ஒரு 4 பீஸு போட்டுக்குங்க. அதையும் நம்ம பிரியாணியில் இஞ்சி பூண்டு போடுவோம், நம்ம இஞ்சி பூண்டு இதில் சேர்க்க மாட்டோம், இஞ்சி பூண்டு கிடையாது. அதான் ஒரு டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நம்ம பட்டை கிராம்பு இலமெல்லாம் தாளிக்கும் போது போடுவோம், இது தாளிக்கும் போது போடுறதில்ல. இதெல்லாம் கோழிலாம் போட்ட பிறகு போடுறது. ஒரு மேகி கியூப் ஒன்று போடுறேன், ஹோம்மேட் மேகி கியூபு. அதை தொடர்ந்து நம்ம மஞ்சப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. நான் இங்கே காரம் கம்மியாக தான் போடுவேன், உங்களுக்கு காரம் கூடுதல் வேண்டாம் நீங்கள் கூட சேர்த்துங்க. அடுத்தது ஜீரகத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, ஒரு மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, அது மிக்ஸ் மசாலா, அரபி மசாலான்னு சொல்லுவோம். அங்கே மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேர்த்துக்குங்க. அது ஒரு 2 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூனு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் இதுக்குள்ள மசாலா, வேறு எந்த மசாலாவும் கிடையாது. ஒரு கைப்பிடி அளவு மல்லி தலையை கட் பண்ணி அதையும் போட்டுக்குங்க. டொமேட்டோ பேஸ்ட்டு ஒரு 1/2 டப்பா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். டொமேட்டோ பேஸ்ட் இல்லாட்டி ஒரு 2 தக்காளி கூட நீங்கள் நல்லா மிக்சியில் அடித்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச எலுமிச்சம்பழம், ட்ரை லெமன் ஒரு 6 பீஸு ஓட்டை போட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். நல்லா சேர்த்து வேக விட்றோம். நல்லா வந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். நான் அளவுலாம் இல்லை, அதாவது 1:2க்கு 2 அளவில் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும். ஏன்னா பச்சை பயிறு இருக்குது, அதனால் உங்களுக்கு தண்ணி இழுத்துக்கும். பச்சை பயிறு வேக வச்சு தான் வச்சுருக்கிறேன், இருந்தாலும் அது சேர்ந்து அது கூட வந்து அதை இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு கோழி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுக்குங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் நிறையா வீடியோக்கள்லாம் இருக்குது, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தினமும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இந்த சிக்கன் வெந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் சிக்கன் வேகும். வெந்துடுச்சு. அந்த சிக்கன்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலையே, அந்த மசாலா வெந்த கோழி வந்த தண்ணியிலையே நம்ம அரிசியை களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போடுறோம். அதுக்கு முன்னால் பச்சைப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கு பச்சைப்பயிறு தூக்கி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். வேக வச்ச பச்சைப்பயிறு இதை சேர்த்துட்டு இதை தொடர்ந்து நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இது பாஸ்மதி அரிசி. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த அரிசிக்கு தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இது வந்து தண்ணி கொஞ்சம் விரையாக இருக்காது. இந்த சாப்பாடு கொஞ்சம் நைப்பாக தான் இருக்கும். அதுக்கு தான் தண்ணியும் கூட சேர்த்துக்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் விரையாக இருக்கணுண்டா கொஞ்சம் தண்ணியை குறைச்சிங்க. ஒரு 4 பச்சை மிளகா அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா வெந்து தண்ணியெலாம் சுண்டி இந்த வந்துடுச்சு. அந்த மேலே எடுத்து வச்சு அந்த சிக்கனையும் மேலே போட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டை எடுத்துட வேண்டியது தான். எடுத்து வச்சு நம்ம மூடி தம் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் தம் பண்ண பிறகு ரெடி ஆகிடும் சாப்பாடு. எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். அதுக்கு அந்த தக்காளி, ஒரு 2 தக்காளி தோலை சீவிட்டு மிளகாத்தூள், மிளகாய் எல்லாம் கட் பண்ணி உப்பு போட்டு அதை நல்லா வேக வச்சு நல்லா மசித்து சாஸ் மாதிரி ரெடி பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், அந்த சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.